ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் எபிசோடு இன்றைக்கி நாள் மண்டேக்கானது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயனார் துணை பார்த்திங்கன்னா நேத்திக்கு பார்த்திங்கன்னா சோழன் கோச்சிக்கிட்டு பின்னாடி உட்காந்துட்டுருக்காரு இல்லைங்களா தோட்டத்தில். இவங்க நிலா பேசுகிறதுக்கு வருவாங்க, அப்படி தான் முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சோழன் உட்காண்ட்ருக்கும்போது நிலா பேசுகிறாங்க. ஏன் இது கோவப்படுறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? வேறு எதாவது பிரச்சனை இருக்கா? எல்லாருமே நீங்கள் தான் கலாய்ச்சிட்ருப்பீங்க. இன்றைக்கி உங்களை கலாய்க்கும்போது உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குதா? கோவப்படுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, எத்தனை நாளைக்குங்க நானும் அமைதியாகவே போகிறது? எனக்கு கோவப்படக்கூடாதா? நான் கத்தக்கூடாதா? எனக்கு கோவமே வரக்கூடாதா? அப்படின்ற மாதிரி சோழன் கேட்டதுக்கு நிலா சொல்லுவாங்க, ஏங்க நான் அப்படி சொல்ல வரல அப்படின்ற மாதிரி நிலா சொல்ல வருவாங்க. எதுக்கு நீங்கள் பல்லவங்கிட்டையும் அண்ணாக்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி ஐ லவ் யூ, நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னீங்களாமே, எதுக்கு அந்த மாதிரி சொன்னீங்க? எப்போ எனக்கு சான்ஸ் கிடைக்கும், எப்போ நான் இந்த வீட்டை விட்டு போகலான் இருக்கிறேன், நீங்கள் எதுக்குங்க அந்த மாதிரி சொன்னீங்க? அப்படின்ற மாதிரி நிலா கேட்ட உடனே சோழனுக்கு செம்ம கடுப்பாகும். தப்பு தாங்க, தப்பு தாங்க, தப்பு தான். நான் தெரியாத சொல்லிட்டேன். எப்போ நீங்கள் சான்ஸ் கிடச்சா இங்கேருந்து போவீங்கன்றது தான் எனக்கும் தெரியும். நான் தெரியாத சொல்லிட்டேன். ஒரு பொய்யை சொல்லி அதை நான் சந்தோஷப்படக்கூடாதா? நான் சொன்னது தப்பு தாங்க அப்படின்ற மாதிரி சோழன் நிலாக்கிட்ட ரொம்ப கத்தி சொல்லுவார். நான் என்னை மாற்றிக்கிறேங்க, நான் பொய் சொல்லலைங்க, நான் பொய் சொல்கிறத நான் மாற்றிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக எழுந்துக்குவார். இப்போ எதுக்கு கோச்சிக்கிட்டு கிளம்புறீங்க இங்கேன்னு? இல்லைங்க, ஒரு சவாரி இருக்குது, ஒரு மதுரைக்கு போகிற சவாரி ஒன்று இருக்குது, ஆல்ரெடி நான் அண்ணங்கிட்ட கூட சொல்லியிருந்தேன் நான், இப்போ அதுக்கு தான் நான் கிளம்புறேன் நான் அப்படின்ற மாதிரி இவங்க சோழன் சொல்லுவாங்க. அதுக்கு நிலா என்ன சொல்லுவாங்கன்னா, சரி பார்த்து பத்திரமா போங்க, இல்லை ஒரு வேளை பொய் சொல்லிட்டு போகிறீங்களே, நான் எங்கே பொய் சொல்லணும், நிஜமாகவே சவாரி தாங்க இருக்குது, நான் கிளம்புறேங்கன்னு. சரி பார்த்து பத்திரமா போங்க, நைட்டில் தூக்கம் வந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் வண்டியை ஓரம் கட்டிட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னோடனே சரின்ட்டு இவர் சோழன் காரில் கிளம்பிடுவார். அடுத்தது ராகவ் தான் காமிக்கிறாங்க. ராகவ் பார்த்திங்கன்னா நைட்டு நிலாவுக்கு 11 போல் மெசேஜ் அனுப்புகிறாங்க. சாப்பிட்டுட்டிங்களா, சாப்பிட்டுட்டு தூங்கிட்டிங்களா அப்படின்ற மாதிரி இவர் ராகவ் நிலாவுக்கு கேட்பார். இவங்க எதுக்கு இந்த நேரத்தில் இவர் மெசேஜ் அனுப்புகிறாரு? 11 எல்லாம் தூங்க மாட்டாங்களா? இவர் எதுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அழகாக இருந்தீங்க, க்ரீன் ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருந்தீங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சார். இவங்க எதுவுமே ரிப்ளை பண்ணவே இவங்க தேங்க்யூன்றது ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ராகவ் கால் பண்ணி பேசினா கண்டிப்பாக பேசுவாளா அப்படின்றது ஒரு டவுட்டில் தான் கால் பண்ணுவார். நிலா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரியும் இவ எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ் தான் காமிக்கிறாங்க. ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வானதி தான் வீட்டுக்கு வராங்க. அவங்க வீட்டில் விசேஷம், கோவிலில் கூழ் ஊற்றுனாங்கன்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் செஞ்சு கொண்டு வராங்க. இவங்க இவங்க நிலா, பாண்டியன், சேரன் உள்ளார பேசிகிட்டு இருப்பாங்க. சோழன் என்னென்ன பொய் சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. இதை விட அதிகமாகவே சொன்னார் அன்றைக்கி. பல்லவன் அன்றைக்கி கம்மியாக தான் சொன்னார்னா என்னென்ன சொன்னார்ன்றதுவோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இவங்க அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டு ஒரு ரசித்து கேட்டுட்ருப்பாங்க. இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாரா அப்படின்ற மாதிரி. இதை இவங்க நிலாவும் பாண்டியனும் பேசுகிறதுக்கு வானதிக்கு பிடிக்காது. ஒரு மாதிரி நிலாவை ஒரு எதிரி மாதிரி பார்ப்பாங்க. நிலா பேசிங்கிறத பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வெளியில் போய் நின்றுடுவாங்க. அப்புறம் நிலா சரி நான் டைம் ஆகிடுச்சு, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா வானதி இருப்பாங்க. வாங்க வானதி, எப்போ வந்தீங்கன்னா? இப்போ தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி விசேஷம் அந்த பொங்கல் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு இவர் சேரன் வாங்கி கையில் பார்த்திங்கன்னா பாண்டியன் கையில் பொங்கல் கொடுத்து சாப்பிடு அப்படின்வாங்க. இவங்க நிலா சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. நாங்கள் கொண்டு கொடுத்ததெல்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்களா? நாங்கள்னா பணக்காரரா? அப்படின்ற மாதிரி வானதி வார்த்தை விடுவாங்க. அதனால எல்லாம் அப்படிலாம் இல்லைங்க, இப்போ தாங்க இட்லி சாப்பிட்டேன், அதனால தாங்க சாப்பிட முடியலன்னு. சரி நான் வேணால் ஃபார்மாலிட்டிக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சேரங்கிட்ட சரி கொடுங்கண்ணான்னு கேட்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாண்டியன் கையில் வச்சுங்கிற பொங்கல் எடுத்து சாப்பிடுவாங்க. நீங்கள் ஏன் பாண்டியன் கையில் எடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி வானதி கேட்பாங்க. என்ன எடுத்து பாண்டியன்கிட்ட எடுத்து சாப்பிடக்கூடாது? என்ன பாண்டியன், நான் எடுத்து சாப்பிடக்கூடாதா பொங்கல்? அதனால் என்னங்க, இன்னும் கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்லுவார். நிலா பார்த்திங்கன்னா சரிங்க நீங்கள் பேசிவிட்டு கிளம்புங்க, எனக்கு டைம் ஆகிடுச்சு ஆஃபீஸ்க்குன்னு சொல்லிட்டு இவங்க நிலா கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நிலா 2-3 ஃபோட்டோஸை செல்ஃபி எடுத்து இதை சோழன் காமிச்சாக்கா அனுப்பலாமா வேணாவான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் அதுக்கப்புறம்
என்ன யோசிப்பாங்கன்னா இதை அமுச்சு இது நான் தான் ப்ரப்போஸ் பண்ணான்னு கூட அமுச்சு விட்ருவாரு, அதனால் வேண்டான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவாங்க. இவங்க வந்து இவங்க வானதி வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க பாண்டியனுக்கு பொங்கல் ஊட்டிக்கிட்டு இருப்பாங்க. இவர் சேரன் வந்து அண்ணா இருக்கிறாரு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி பாண்டியன் கேட்பார். அவர் இருந்தால் இருக்கட்டும், நீ சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்ருப்பாங்க. அடுத்தது ஆஃபீஸ் தான் காமிப்பாங்க. ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க திவ்யாவும் நிலாவும் பேசிட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க. இவர் ராகவ் வந்து பார்த்திங்கன்னா என்னத்துக்கு பேசிக்கிட்டு சிரிச்சிருக்கிறீங்க ஆஃபீஸ் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ராகவ், ஏதோ சும்மா தான் அப்படின்ற மாதிரி அமைதியாகவே நின்றுருப்பாங்க நிலா. இல்லை நான் சும்மா தான் விளையாட்டுக்கு தான் பண்ணேன், கோச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கட்டிக்கிற வாட்ச் வந்து லோக்கல் வாட்ச்சு, நீங்கள் இது பிராண்டட் வாட்ச்சு கட்டிக்கோங்க, நீங்களாம் வந்து லோக்கல் இது கட்டக்கூடாது, பிராண்டட் தான் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு gift கொடுப்பாரு. ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃப் அத்தனை பேருமே பார்ப்பாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிலா சொல்லுவாங்க. இல்லை யார் யார் வந்து ஒர்க் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொடுத்து விடுவோம் நாங்கள் ஆஃபீஸ்லன்னு எல்லாருக்கிட்டையுமே கேட்பாங்க. ஆமாம் கொடுப்பாங்க, நான் கூட வாங்கியிருக்கிறேன்றது மற்ற ஸ்டாஃப் சொல்லுவாங்க. அதனால் வாங்கிக்குவாங்க. வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ராகவ் திவ்யா கிட்ட சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுங்க கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுப்பார். எடுத்தது வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, இவர் போய் ராகவ் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இதை வந்து ஒரு ஸ்டேட்டஸாக வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போட்டு நிறைய ஹார்ட்டு எமோஜிஸ்லாம் போட்டு ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. இவர் வந்து அடுத்தது சோழனை தான் காமிப்பாங்க. சோழன் வந்து பார்த்திங்கன்னா காரில் நைட் ஷிஃப்ட்டு ஆளை கொண்டு போயிட்டு சேர்த்துட்டு உடனே வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஸ்டேட்டஸ் பார்ப்பார். ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வாட்சை வந்து ரிசீவ் பண்ணுற மாதிரியும் அவர் கொடுக்குற மாதிரியும் வந்து ஃபோட்டோ போட்டு கீழே எமோஜிஸ் போட்டு ஸ்டேட்டஸ் வச்சுருப்பார். இவர் பார்த்தோடனே காண்டாயிடுவார். இன்றைக்கான எபிசோடு அப்படியே முடிக்கிறாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இவர் சோழன் வந்து நிலா கிட்ட இதை பற்றி கேட்க மாட்டாங்க. ஏன்னா கேட்கணும்னு நினச்சிருந்தாருன்னா நேத்திக்கு ராகவ் சொன்னதை வந்து சோழன் வந்து நிலா கிட்ட சொல்லியிருப்பார். ஆனால் சொல்லலை, அவர் மனசுலேயே போட்டு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கடுப்பாக வந்து மற்றவங்ககிட்ட பேசுகிற மாதிரி தான் காமிச்சிருக்கிறாங்க. அப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிலா மனசில் சோழன் வந்துட்டார். ஆனால் சோழன் மனசில் இருக்கிற நிலா வந்து வெளியில் போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா இவங்க ராகவ் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு ஒரு பக்கம் கடுப்பாக இருந்தாலும் அவங்க இப்போ நேத்தி கூட என்ன சொன்னாங்க, நான் எப்போ இந்த வீட்டை விட்டு போவேன் அப்படின்ற மாதிரி தானே இருக்கிறாங்க இல்லையா. அப்போது இவர் சோழன் என்ன பண்ணுவார்னா டைவர்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து எபிசோடில் காமிப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி ப்ரெசண்ட் வரலையுமே எப்போ இந்த வீட்டை விட்டு நான் போகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் நிலா வந்து அவரை கடுப்பேற்றுறதுக்காக தான் கலாய்க்கிறதுக்காக தான் அப்படி சொன்னார்ன்றது சோழனுக்கு தெரியாது. ஆனால் சோழன் வந்து ராகவ் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது இவங்க இப்போ அந்த வாட்சும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எப்படியும் இவர் என்ன பண்ணுவார்னா எதுக்குங்க இந்த வாட்ச் எல்லாம் நீங்கள் கட்ட போகிறீங்க, உங்களுக்கு தான் வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்கல்ல, நீங்கள் அதையே கட்டிக்கலாமே அப்படின்ற மாதிரி சோழன் வந்து நிலா கட்ட சொல்லலாம். இல்லை நிலாவுக்கு தெரியாத அந்த வாட்சை வந்து இவர் எடுத்து வச்சுக்கலாம். இவங்க அதை இல்லை வாட்ச் கொடுத்தது எங்கேயும் மறந்து வச்சுட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த பிராண்டட் வாட்சை கட்டிக்கிட்டு போகலாம். அப்போ நிலாவுக்கு நம்ம வந்து பொருத்தமான ஆள் இல்லை அப்படின்றது சோழன் நினைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படியும் கொண்டு போகிறதுக்கும் நிறைய வழி இருக்குது. இல்லை அப்படின்னும்போது ஆப்போசிட்டாக எப்படி காமிப்பாங்கன்னா இனி நிலா வந்து சோழனை லவ் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. சோழன் வந்து நிலாவை வெறுக்கிற மாதிரி அந்த எபிசோடை கொண்டு போவாங்க நெக்ஸ்ட் வீக்கு. அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வாரத்துலேருந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.